இந்த வருஷம் வீடு கட்டுற பிளான்ல இருக்கீங்களா? எவ்வளோ பட்ஜெட் ஆகும் கன்ஃபியூஷனாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. நாங்கள் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ரெசிடென்ஷியல் ரெண்டல் ஹோமோட காஸ்ட் கால்குலேஷனை இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டப்பட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம். இதோட பிளாட் சைஸ் 1350 Sq.ft. இதோட டோட்டல் பில்டப் ஏரியா 2926 Sq.ft. இது G+2 பில்டிங்காக டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் ப்ளஸ் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். வெளியில் 2 கார்பார்க்ஸ் அண்ட் பைக் பார்க்கிங் ஏற்ற மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸ், லிவிங், டைனிங், கிச்சன் ப்ளஸ் 3 டாய்லெட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். கிச்சனுக்கு ஸ்பெஷலாக யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 பெட்ரூம்ஸ்க்கு 2 பால்கனிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் இதில் 1 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் வித் சர்வீஸ் யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஓப்பன் டெரஸ் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃப்ளோர் பிளான் டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன், 3D எலிவேஷன், எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸ் அண்ட் பிளம்பிங் டிராயிங்ஸ் இன்க்ளூடிங் காஸ்ட் ஒர்க் அவுட்டும் டீட்டெயில்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணோம். இந்த டிசைனுக்கான மொத்த செலவு 44,000. இந்த பில்டிங்கோட சிவில் மெட்டீரியல்ஸ்க்காக கோரமண்டல் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். FE 550 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ், ARS அண்ட் புல்கிட் பிராண்டில் யூஸ் பண்ணியிருந்தோம். எம்சாண்ட் அண்ட் பீசாண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். இது கூட பிளாஸ்டரிங்காக ரிவர் சாண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் சிவில் மெட்டீரியல்ஸோட காஸ்ட் 22 lakhs. இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டுக்கான சிவில் லேபரோட காஸ்ட் 14,50,000 ஆச்சு. இந்த பில்டிங்கான எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் 2,05,000 ஆயிருக்கு. இந்த பில்டிங்கில் யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆங்கர் ரோமா, மாடுலர் சுவிட்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ், ஆர்பிட் கேபிள்ஸ், ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் லோ ஸ்மோக் காயில்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ்லையும் தனித்தனி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது கூட இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸும் எல்லா ஃப்ளோர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங்கான எலக்ட்ரிக்கல் லேபர் காஸ்ட் 87,800 rupees கிட்ட செலவாகியிருக்கு. இந்த வீட்டோட பிளம்பிங் மெட்டீரியல்ஸ்க்கு ஆஷிர்வாத் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னல் அவுட்டர் பைப் லைன்ஸ் எல்லாமே UPVC-யாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டர்னல் கன்சீல்டு வாட்டர் லைன்ஸ் எல்லாமே CPVC-யாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா அவுட்லெட் பைப்ஸுமே PVC-ல யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலாக ஃப்ளோர் பைப்ஸை 6 kg யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கான சானிட்டரி ஃபிட்டிங் அண்ட் யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்ஸை பாரிவேர் பிராண்டில் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கான பிளம்பிங் மெட்டீரியல் காஸ்ட் 2,34,000 ஆகியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பிளம்பிங் லேபர் காஸ்ட் 87,800 rupees ஆகியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டோட்டல் பெயிண்டிங் எக்ஸ்பென்சஸை இப்போ பார்க்கலாம். இன்னர் பெயிண்டிங்கை 2 coat பட்டி, 1 coat ப்ரைமர், 2 coat கலரால் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே ஏஷியன் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்டீரியர் வால்ஸ்க்கு ஏஷியன் பெயிண்ட் எமில்ஷனில் டேம் ஷீட் ஸ்மார்ட் கேர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். வித் 2 coat ஏஷியன் ஏஸ் எமில்ஷன் கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட் 1,17,000 ஆகியிருக்கு. அண்ட் இதோட லேபர் காஸ்ட் 2,05,000 ஆகியிருக்கு. டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ், மெயின் டோரோட டோர் அண்ட் ஃப்ரேம்ஸ் சூடான் தேக்கில் போட்டிருக்கோம். பெட்ரூம் டோர்ஸ்க்கு வுடன் ஃப்ளஷ் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாத்ரூம் அண்ட் சர்வீஸ் ஏரியாவுக்கு WPC டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா லாக்ஸுமே கோத்ரேஜ் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஹிஞ்சஸும் பிராஸ் ஹெவி ஹிஞ்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஹேண்டில்ஸ் அண்ட் ஹால் ட்ராப்ஸ் பிராஸ் ஃபிட்டிங்ஸில் போட்டிருக்கிறோம். இந்த மொத்த டோர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்காக 2,92,000 ஆகியிருக்கு. கார்பெண்டர் லேபர் டோர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 29,300 rupees ஆகியிருக்கு. UPVC விண்டோஸ் வித் மஸ்கிட்டோ நெட் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிம்பி பிராண்ட் 20 years கேரண்டி, ஜெர்மன் மேட் ஸ்பெசிஃபிகேஷனில் UPVC விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். UPVC டிம்பி விண்டோஸ்க்கான ஓவரால் காஸ்ட் 1,75,000. இந்த வீட்டோட மெயின் கேட்டை MS ஸ்டீலில் பண்ணியிருக்கிறோம். கார்பார்க்ஸ்க்கு தனி என்ட்ரிஸ் கொடுக்குற மாதிரி 2 பைஃபோல்ட் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பெடஸ்ட்ரியன் என்ட்ரிக்காக செப்பரேட்டாக ஒரு கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ்க்கும் சேஃப்டி கிரில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கான விண்டோ சேஃப்டி கிரில்ஸ் அண்ட் MS மெயின் கேட்டுக்கான காஸ்ட் 2,35,000 rupees ஆகியிருக்கு. ஸ்டேர்கேஸ் ஹேண்டில்ஸ் எல்லாமே SS 304 கிரேட்ல போட்டிருக்கோம். பால்கனி ஹேண்டில்ஸ்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் வித் SS ஸ்கொயர் டாப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான காஸ்ட் 87,800 rupees. டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ், எல்லா கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் கஜாரி அண்ட் சோமனி பிராண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ்க்கான டோட்டல் காஸ்ட் 3,51,200 rupees. டைல்ஸ் அண்ட் கிரானைட்ஸ் லே பண்றதுக்கான லேபர் காஸ்ட் 1,46,300 rupees ஆகியிருக்கு. வாட்டர் ப்ரூஃபிங்,
இந்த வீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லா ஓப்பன் ஏரியாஸ்லையும் வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஏரியாஸ்லையும் கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃபோஸ்ராக், அல்ட்ராடெக், டாக்டர் ஃபிக்ஸிட் இந்த பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங்கை ப்ரொஃபஷனலாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதுக்குண்டான காஸ்ட் 44,000 rupees ஆகியிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை தவிர்த்து லேபர் ஷெட், மெட்டீரியல் ஷெட், லேபருக்கான வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உங்களுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக நமக்கான எக்ஸ்பென்சஸ் 26,800 rupees. ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 3 முக்கிய ரீசன் இருக்கு. அது ஆன் டைம் டெலிவரி, என்ஹான்ஸ்டு குவாலிட்டி, காஸ்ட் மினிமைசேஷன். இது 3த்தையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரொஃபஷனல் சூப்பர்விஷனுக்கு இந்த காஸ்ட்டை நம்ம பேர் பண்ணுறோம். இந்த வீட்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சூப்பர்விஷன் இன்ஜினியருக்கு கொடுக்கக்கூடிய காஸ்ட்டை 9,07,000 ஆயிருக்கு. இந்த பில்டிங்கான டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 69,25,400 rupees ஆகியிருக்கு. சம்ப் அண்ட் செப்டிக் டேங்கை ஆர்சிசி வாலில் பிளான் பண்ணியிருக்கோம். வித் 2 லேயர் டபுள் ரீன்ஃபோர்ஸ்ட் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதனால டாப் அண்ட் பாட்டம் ஸ்லாபும் ஆல் சைட் வால்ஸும் ஆர்சிசி ரீன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த சீப்பேஜ் அண்ட் லீக்கேஜஸ் இருக்கக்கூடிய சான்ஸே இல்லை. சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க்கு கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கான சம்ப் டேங்க் 6,000 liters பிளான் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் 1,50,000. செப்டிக் டேங்க்குக்கு 7,000 liters கெப்பாசிட்டியில் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கான காஸ்ட் 1,75,000. பேஸ்மெண்ட் ஹைட் ரோட் லெவல்ல இருந்து கார் பார்க் லெவல் 1 feet 9 inches எலிவேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ரோட் லெவல்ல இருந்து வீட்டோட பிளிந்த் லெவல் 4 feet 6 inches ரைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் 1 lakh rupees ஆகியிருக்கு. காம்பவுண்ட் வால் இந்த வீட்டோட பேக் சைடில் மட்டும் 30 feet லென்த்துக்கு காம்பவுண்ட் வால் பில்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான லேபர் அண்ட் மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் 50,000 rupees. அப்பர் டெரேஸ் அண்ட் லோவர் டெரேஸ்க்கான வெதரிங் கோர்ஸ் அண்ட் கூல் ரூஃப் டைல்ஸ்க்கான காஸ்ட் 95,000 rupees ஆகியிருக்கு. எலிவேஷன் ஒர்க்ஸ்க்கான டைல்ஸ், குரூப்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ்க்காக 50,000 rupees அடிஷனலாக ஆகியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் 12,000 rupees. டோட்டலாக இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 75,50,000 ஆகியிருக்கு. ஓவராலாக இந்த ரெண்டல் ஹோமில் 2 carparks, 5 bedrooms, 3 kitchens and 3 service utility spaces, 5 toilets, 3 living and dining spaces, 2 front balconies with 1 open terrace இந்த 2,926 sq.ft கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணியிருக்கோம்.